ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம்ஸ் கிச்சன். ஐப்பசி பிறக்க போகுது, அதனால் புரட்டாசி முடிய போகுது. ஸோ புரட்டாசியை சம்மர் டைம்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று சீசன் ஆரம்பிக்க போது, அந்த சீசன் நம்ம சைடு தொடங்குறதால அதுக்கு மாதம் இந்த மாதிரி தான் வெயில் பயங்கரமாக கொளுத்தும். அப்போ தான் தென்மேற்கு பருவக்காற்று கரெக்டாக உள்ளே வரும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இந்த மழை யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மழை பிடிக்கும், ஆனால் நனைய தான் முடியலை. ஏன்னா உடம்பு சரியில்லை. இப்போ வாய்ஸ் டோன் கேட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். இந்த மழையில் வெளியில் போக முடியாததால் ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு தோணுச்சு. அடித்த காற்றுக்கு கொல்லையில் வாழை மரம் சாஞ்சிருச்சு. அதுலேருந்து ஒரு 2 வாழைக்காவை எடுத்தாச்சு. அடுத்து சூடாக டீயும் குடித்தா தேவலான்னு இருந்தது, அதனால் அடுப்பில் பாலை போட்டாச்சு. ஸோ செத்தின வாழைக்காய், தோல் செத்தின வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு கத்தி வச்சு சீவ தெரியாது. ஸோ இந்த மாதிரி சீவுக்கட்டையால் செத்தினாலே அது அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாழைக்காவை செத்தி எடுத்துக்கலாம். அடுத்து டீ பால் கொதிக்கவும் அதில் இஞ்சி ஏலக்காவையும் தட்டி போட்டுருவோம். நம்ம சும்மா டீ குடிக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காய் தட்டி குடிச்சோன்னா டீ சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி குடிக்க பிடிக்கும்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ என்னோடய வீட்டுக்காருக்கும் என்னோடய அத்தைக்கும் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பால் ஆதிக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு, வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் டீ கொதிச்சிட்ருக்கு, ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ பஜ்ஜி மாவில் வாழைக்காவை நல்லா தொச்சு எடுத்து அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிறோம். போட்ட வேகத்துக்கு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்துடுச்சு, ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்குது. பஜ்ஜி பார்க்க சாப்பிடணும் போல் இன்னும் ஆசையை தூண்டுது. என்னடா எப்பவும் போடுற பஜ்ஜி மாவு வச்சு தானே போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு சின்ன வீடியோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதாவது பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 தக்காளியும் ஒரு குட்டி புதினா இல்லை ஒரு 2 இலை புதினா இலையை போட்டு அரைச்சி பஜ்ஜி மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, சூடாக டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மழையில் சுட சுட டீயும் சுவையான பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.